ආර්ථිකය හැදුවා ගොවියාගේ. නිෂ්පාදන ආර්ථිකයක් හැදුවා. விவசாயிகளால் பொருளாதாரம் உருவாக்கப்பட்டது. அது உற்பத்தி பொருளாதாரமாக கொண்டு வரப்பட்டது. முதலீட்டாளர்களை கொண்டு வந்தோம். சுற்றுலாத்துறையை கொண்டு வந்தோம். இவை அனைத்தும் 2015 ஆண்டளவில் இடைநிறுத்தப்பட்டது. எமக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. 2015 ஆண்டு மஹிந்த ராஜபக்ச நாட்டை விட்டு சென்ற அதே இடத்திலிருந்து செப்டம்பர் 21 மீண்டும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். கிராமங்களை அபிவிருத்தி செய்து ஆசியாவிலேயே அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கையை மாற்றும் பொறுப்பை நாம் மீண்டும் ஏற்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். நாம் எமது பொறுப்பை நிறைவேற்றுவோம். நாம் தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டும். தொழில்நுட்பங்களை ஒன்றிணைக்க வேண்டும். நாட்டில் இளைஞர்கள் விரும்பும் தொழில்நுட்ப புரட்சியை கொண்டு வந்து அரசு சேவையில் இணைக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு மதிப்பளிக்கும் அதேவேளை அரசு சேவையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதன் மூலம் மக்கள் வரிசையில் நிற்பதை இல்லாமல் செய்ய வேண்டும். நாம் அதை செய்வோம். கொள்வனவுகளை குறைத்து விலையை உயர்த்தி எரிபொருள் வரிசைகளை இல்லாமல் செய்தாலும் கடவுச்சீட்டு வரிசையை இல்லாமல் செய்ய முடியவில்லையே. அது ஏன்? தொழில்நுட்பத்துடன் அரசு சேவைகளை இணைக்காமையே அதற்கு காரணம். நாம் கோட்டாபய ஆட்சியில் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தோம். தகவல் தொழில்நுட்பம், UID அனைத்தும் கொண்டு வரப்பட்டது. ஆனால் போராட்டத்தினால் துரதிருஷ்டவசமாக அனைத்தும் நிறுத்தப்பட்டது. தாய் தந்தையர்களே, நான் இன்று பொறுப்புடன் கூறுகின்றேன், ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன நாமல் ராஜபக்ச கட்டியிருப்பும் அரசாங்கம் இளைஞர்களின் அரசாங்கம் தொழில்நுட்பத்துடன் இணைந்து பொறுப்புடன் செயற்படும் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். நாம் அதை செய்வோம். நாம் இந்த செய்தியை கிராமங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நாம் கிராமங்கள் தோறும் செல்கின்றோம். சிலர் ஏன் ஒவ்வொரு சந்தியிலும் இருக்கின்றீர்கள் என கேட்கின்றார்கள். ஏன் வீதி வீதியாக செல்கின்றீர்கள் என கேட்கின்றார்கள். நாம் மக்களுக்காகவே அரசாங்கத்தை நடத்துகின்றோம். பாரிய அளவில் செலவு செய்து பேரணி நடத்தி பிரசாரம் செய்வது சுலபமானது. ஆனால் நாம் மக்களிடம் செல்ல வேண்டும் என்றால் கிராமங்கள் தோறும் செல்ல வேண்டும். அதனாலேயே உயர்மட்ட தேர்தல் பிரசாரத்தை விட கிராமங்கள் தோறும் சென்று மக்களை சந்தித்து, பிள்ளைகளை சந்தித்து, இளைஞர்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடும் தேர்தல் பிரசாரமாக இதை மாற்ற நான் தீர்மானித்தேன். ගොඩනගන මැතිවර ව්‍යාපාරය බවට පරිවර්තනය කරන්න ඕනේ කියලා.